அதாவது ஜூன் 1 தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கான காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை ஷோல்டர்ல கண்டிப்பான முறையில வரும். பொதுவாகவே மேஷராசிக்கு ஒரு குணம் இருக்குங்க. என்னன்னா, லைஃப்ல வந்து எந்த ஒரு சேலஞ்சை நீங்க கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பொறுப்புன்னு ஒண்ணு எடுத்து நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதை சிரம் தாழ்த்தி அதை கரெக்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மேஷராசியோட ஒரு குணம். ஏன்னா அது காலச்சக்கரத்துடைய முதன்மையான ஒரு ராசி. அப்ப அந்த ராசிநாதனே செவ்வாயா இருக்கும்போது அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததுலாம் ஓகே, நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம், 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். ஏன் வாழ்க்கையே கஷ்டம் தான். பல பேர்கிட்ட போய் கேளுங்க, எங்க எனக்கு உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, எதுக்குங்க நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி 1008 பிரச்சனைகளும் குறைகளும் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். பட் இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு வகையில குரு பகவானுடைய இந்த சிறப்பு பார்வையானது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்து விழுது. அதை நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கணும்.